சரிங்கம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பிள்ளைய குடிசைக்குள்ள கூட்டிட்டு போகணும். அம்மா நீங்க கூட்டிட்டு போங்க உள்ள. சரிங்கம்மா. இந்த நிலைமை எந்த பிள்ளைக்கு வரக்கூடாது. தாய் மாமை வந்து கூட்டிட்டு போகணும். ஆனா எனக்கு கூட பிறந்தவன் இருந்தா ஒண்ணும் இல்லாம இருக்கேன். எம்மாடி மகா எந்திரிமா, உள்ள போலாம். நிறுத்துங்க. யாரடா? அண்ணே அண்ணே வானே வா. நான் வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா? அப்படியெல்லாம் இல்லைண்ணே. இவ்வளோ நேரம் ஆகி வரலன்னோனையும் நாங்கள் தொடங்கிட்டோன்னே. இனிமே வரமாட்டேன்னு நினச்சேன். நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷண்ணே. சரி சரி, அழாத அழாத, இப்பதான் அண்ணன் வந்துட்டல்ல. இல்லைண்ணே, யாரும் இல்லாத அண்ணாத மாதிரி என் பிள்ளைக்கு தண்ணி ஊற்றி உட்கார வைக்கும் போது உயிரே இல்லைண்ணே எனக்கு. தாய் மாமாவை நீ எதுவுமே செய்யலினாலுமே வந்து திருநீர் வச்சு என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணினா போதும்னு தானே நினைச்சேன். நீ வந்ததுல எனக்கு ரொம்ப ஆனந்தண்ணே. அதான் வந்துட்டல, விடுமா. பரவாயில்ல, பேராண்டி சொல்லியிருப்பான் போல இருக்கு பையனுக்கு. அதனாலதான் பையன் கிளம்பி வந்துட்டான். இப்பதான் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எந்த ஒரு உரிமையை கூட விட்டு கொடுத்துடலாம். ஆனா தாய் மாமாவா அவன் நின்று செய்ய வேண்டியதை விட்டு கொடுக்க கூடாது. வந்ததுல எனக்கு ரொம்ப ஆனந்தம். சரி, அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம். பிள்ளைய நல்ல நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள விடுவோம். எதுக்கு இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு? அண்ணே, உன் கையாலேயே உன் மருமவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேன். சரிம்மா, உனக்கு எந்த குறையும் வராது மகா. மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருப்படாமா, உனக்கு எந்த ஒரு குறையும் வராது. வாழ்க்கையில நீ மென்மேலும் வளர்ந்து எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்க போற பாரு. சரிம்மா, பார்த்து எந்திரி. சரிண்ணே, உள்ள போய் கூட்டிட்டு போய் விடு. என் அண்ணன் வந்துட்டான். எப்படி அண்ணன் வந்துடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. தொப்புள் கொடி உறவு என்னைக்கா இருந்தாலும் விட்டு போகுமா? யாருக்கா இருந்தாலும் அருந்துதான் போகுமா? அம்மா, உள்ள நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். இங்க வெத்தலை இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு எடுத்து கொடுத்துரு. சரிம்மா, நான் எடுத்து கொடுத்துறேன். சும்மா சொல்லக்கூடாது. அண்ணனை பார்த்தோடனே எப்படி ஒரு அழுக பாருங்க. ஏண்டி, உனக்கு ஒரு அண்ணன் நம்பி இருந்தா அவங்க வந்தா நீ தானே இப்படி அழுவுற? நான் இதுக்கடி இப்படி அழுவுறேன். அவங்க என்ன அழ வைக்காம இருந்தா சந்தோஷம் தான். விடு. சரிங்கம்மா, எல்லாரும் உட்காருங்க. டீ வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம். இல்லம்மா, தீட்டு வீடு உங்களுக்கே தெரியும்ல, அதனால எதுவும் சாப்பிடக்கூடாது, வைக்கக்கூடாது. நீங்க வெத்தலை பூவெல்லாம் மட்டும் கொடுங்க, நாங்க எடுத்துட்டு கிளம்புறோம். எதுவும் சாப்பிடாம போறேன்றீங்க? இல்லம்மா, உங்களுக்கு தெரியாததா? சாப்பிடக்கூடாதுல்ல. சரிங்கம்மா, இருங்க, இதெல்லாம் எடுத்து தரேன். எமாடி போமா மகா. சரிங்க மாமா. ஏனே, வாரதா வார, அண்ணியும் கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? வாரேன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நீ வர வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உள்ள விட்டுருக்கலாம்ல. ஏன்னு எதுவுமே நீ சொல்லல. எமாடி அது வந்து ஏண்டாப்பா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைக்கு விசேஷம் வச்சிருக்கீங்க, ஒரு அத்தமார் வரல, ஒரு அத்தமார் கூட வந்து பிள்ளைக்கு தண்ணி ஊத்தல அப்படின்னு கேள்வியா கேட்டு எங்களை சாவடிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒன்றும் தெரியல. இவளோட நாத்த வரவே இல்லை, போனும் எடுக்கல. இவளுக்கெல்லாம் என்ன, அவங்க ஆத்தா வீட்டில் ஒரு விசேஷம்னா 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துக்கிறாள். அவளுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு நாத்தனா, ஒரே ஒரு புள்ள வச்சிருக்கா. வந்து நிக்க கூடாதா? நீ ஏன் சொல்லு பாப்போம். ஏமா, எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு? நான் வந்தது அவளுக்கே இன்னும் தெரியாதுமா. என்னடா என்ன சொல்ற? ஆமாம்மா, நீ வீட்டுக்கு வந்து இப்படி சொல்லிட்டு போனேன்னு சொல்லி சந்தோஷம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிருக்கா. அதனாலதான் யாருக்கும் தெரியாம நான் வேற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடன் ஓடி வந்தேன். பரவாயில்லனே, எப்படியோ கடைசி நிமிஷத்துல நீ வர வேண்டியது வந்துட்ட, அது போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டானே. ஊர் உலகத்துல எல்லாம் போய் பாரு, அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்கன்னா புள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னா முன்னாடி வந்து நின்று தாய் மாமா சீரு வரைஞ்சு கட்டிக்கிட்டு செய்யறாங்க. ஆனா நீ பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு வார. அப்பயே சொன்னேன் பொண்டாட்டியை அடக்கி வைடான்னு, கேட்டியா நீ? ஏமா ஆரம்பிக்காதம்மா. ஏமாடி பத்திரகாளி, இந்தாமா. என்னதுனே இது? பணம் தான், வாங்கிக்க. எனக்கெல்லாம் இதெல்லாம் வேண்டானே. கைய குடு, இந்த காசை புடி. அண்ணே வேண்டானே, நீ வந்ததே போதுனே. அண்ணன் தான் சொல்றால, வாங்கிக்க. இல்லனே, வேண்டானே. எம்மாடி, தாய் மாமாவா முன்ன நின்று வந்து நான் தான் எல்லா சீர்சனத்தையும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்து செய்யணும். ஆனால் என் நிலைமையை பாரு, பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு இருக்கிற நிலைமையா இருக்குது. இங்கே வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அவள் ஆட்டம் கட்டுவா. அவளுக்கு தெரியாம தான் இந்த பணத்தையும் உன்ட்ட கொடுக்குறேன். அவள் இருந்து செய்ய வேண்டியது செய்ய முடியல. இதில் காசு இருக்கு, பிள்ளைக்கு பிடிச்சதை வாங்கி கொடு, வாய்க்கு ருசியாய் சமைச்சு கொடு, சரியா? ஏனே, நீ என் பிள்ளைக்கு திருநீர் வச்சு ஆசீர்வாதம் பண்ணியே, அதுவே போதுமே. இதெல்லாம் வேண்டானே, வாங்கிக்கனே.
எம்மாடி, உனக்காக எல்லாம் செய்யணும்னு ஆசைதான். ஆனா என் கையை அன்னிக்காரி கட்டி போட்டிருக்கா. இந்த மாதிரி நேரத்துல கூட உனக்கு உதவாம இருந்தா எப்படி? நான் கேள்விப்பட்டேன் உன் வீட்டுக்காருக்கும் தொழில் எதுவும் சரியில்லைன்னு. ஏதாவது வச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா உன் அன்னிக்கிட்ட இதெல்லாம் முடியுமா? புள்ளைக்கு ஆசைப்பட்டதையாவது வாங்கி கொடு. திரட்டி எப்பன்னு சொல்லு, என்னால முடிஞ்சது. உன் அன்னைக்கு தெரியாம வந்து செஞ்சுட்டு போறேன். ஏனே சீர் எதுவும் கூட செய்யலினாலும் பரவாயில்லனே. அண்ணி பையன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாங்கினே, அது மட்டும் எனக்கு போதும். ஐயோ, உங்க அண்ணி தான் கூப்பிடுறா. எம்மாடி, உங்க அண்ணி தாமா கூப்பிடுறா. நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா வீட்டில் போய் என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டா. அதனால நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இரு, சரியா? பிள்ளைக்கு வேணுங்கிறத வாங்கி செஞ்சு கொடு. நான் வேலைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில உனக்கு கூப்பிடுறேன். சரிண்ணே. அம்மா, நீ இங்க இருக்கியா இல்ல வீட்டுக்கு கிளம்புறியா? ஆமாண்டா, நீ ஏன் எனக்கு நான் வந்து சின்ட்டு கிளம்புற? நானும் போயிட்டேன்னா புள்ள அனாத மாதிரி கிடப்பா. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கூட அவளுக்கு தெரியாது. அதனால நான் இங்கே தான் இருக்க போறேன், நீ கிளம்பு. சரிம்மா, கோவப்படாதம்மா. என் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல. போடா மண்ணாங்கட்டி நிலமை. போ கிளம்பு. உன் பொண்டாட்டி கூப்பிட்டுருவா, இல்லைன்னா மாப்பம் பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வந்துருவா. போ. சரிம்மா, வாரேன். பாத்துக்கம்மா பத்திரகாளி. மடி மகா, மாமா போயிட்டு வரேன். நாளைக்கு காலையில ஃபோன் பண்றேன், சரியா? பார்த்து பத்திரமா இருக்கணும். வெளியே எங்கிட்டும் போக கூடாது. போற மாதிரி இருந்தா அம்மாவை எழுப்பி கூட்டிட்டு போகணுண்டாமா. சரி, வாரேன். வரமா பத்திரகாளி. அண்ணே, வந்தது வந்த எதுவும் சாப்பிடவும் இல்லை, தண்ணி கூட குடிக்கல. கிளம்புறேன்றேனே, டீயாவது வைக்கிறேன், குடிச்சிட்டு கிளம்புனேன். இங்க பாரு, மறுபடியும் அண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல நான் போன் எடுக்கலைன்னா வீட்டுக்கு போய் வாழ்னு கத்துவா. நான் கிளம்புறேமா, பார்த்து பத்திரமா இரு. நான் இன்னொரு நாள் வந்து சாவகாசமா டீ குடிச்சு சாப்பிட்டுட்டே போறேன். பாவமா அண்ணே, அன்னைக்கு பயந்துகிட்டு வந்து தன்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு போகுது. எப்படியோ அவன் வரவே மாட்டானோன்னு நினைச்சேன். எப்படியோ அவனோட உரிமையை விட்டு கொடுக்காம வந்து நின்றுட்டான். அது போதும், விடுமா. நான் இருக்கேன், சரியா? நீ எதை பத்தி அழுகாத. சரிம்மா. ஏனே, அம்மாவும் தங்கச்சியும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்லனே. ஆமா, சாப்பிடும்போது கூட அவங்க பேச்சதான் இழுக்கலன்னு இந்த மனுஷனுக்கு தூக்கமே வராது. நம்மளே வேணான்னு தூக்கி வீசிட்டு அங்க போய் உட்காந்துருக்குது. இருந்தா நல்லா இருந்திருக்குமா. நீ வேணா உன் அம்மாவை தேடு, ஆனா அதுக்கு நீயும் தேவையில்லை, உன் குடும்பமும் தேவையில்லை. இருந்திருக்கலாம் தான். ஆனா என்ன பண்றது, அது ஒரு வீம்பு பிடிச்ச ஆடுது. சரி, என்ன பண்றது, அது வயசுக்கு தகுந்த மாதிரி புத்திக்கு ஆடுது. எதுவும் நம்ம சொல்லவும் முடியல. அதுக்குன்னு தங்கச்சியாவது வந்திருக்கலானே. அவ மட்டும் எப்படி இருப்பா? அம்மாவோட ரத்தம் இல்ல, அதே மாதிரிதான் இருப்பா. ஆமா, இவங்க வீட்டுல இவங்க 2 பேரும் தான் தப்பி பிறந்துட்டாங்க. அம்மா தட்டுல குழம்புல பிள்ளையே, அம்மா குழம்பு ஊத்தவா? இல்லம்மா, வேண்டாம், சாப்பிட்டுட்டு நான் வாங்கிக்கிறேன். சரிம்மா. ஏத்த நல்லா வயிற்றுக்கு வாங்கி சாப்பிடுங்க, சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. இல்ல மாப்பிள்ள, நம்ம வீட்டுல என்ன வாங்கி சாப்பிடறதுக்கு? வேணும்னு நான் வாங்கி சாப்பிட்டுக்குவேன் மாப்பிள்ள. மச்சானும் இருந்திருக்கலாம், நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு பொறுமையா போயிருக்கலாம். அதை விட்டுட்டு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. இல்ல, அவனுக்கும் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, பொண்டாட்டி தானே சரியில்லை. வாழ்னு கத்துவா. இங்க வந்தது கூட தெரியாது. அதுதான் அவன் டக்குன்னு கிளம்பிட்டான். அவரு எப்படியோ நினைச்சிட்டு போட்டோம். எப்படியோ அவர் வந்து அதுவே எனக்கு போதும். எப்பா அண்ணே, இங்க பாருப்பா, இது வரைக்கும் நீ தோட்டம் தொரவுன்னு இருந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் குடும்பம் குட்டியையும் கொஞ்சமாவது பாரு, சரியா? சரிங்கண்ணே. இத்தனை வருஷம் வரைக்கும் தான் மகா சின்ன பிள்ளை. ஆனா இப்ப தலையெடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்னமும் நீ பாட்டுக்கு எனக்கு நான் வந்துச்சுன்னு இருக்க முடியாது. நீயும் வீட்டுல இருக்கிற பொறுப்பை பாதியாவது எடுத்துக்கணும். இதை விட்டுட்டு நானே எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ இருந்தன்னு வச்சுக்க, எனக்கு அப்புறம் இந்த குடும்பம் ஒன்னால நிக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். அதனால ஒழுங்கா இருந்து பழகு, சரியா? அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டுலாம் இருக்காத. நல்லா உரைக்கிற மாதிரி உங்க தம்பிக்கு சொல்லுங்க, அப்பதான் அவருக்கு நல்லா புரியும். இங்க பாரு, உன்னை வாய் அடக்க சொன்னேன். ஏமா, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏமா? இல்லைங்க மாமா, எனக்கு வருத்தம் தானே, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். இங்க பாருமா, நானா இருக்கவும் அமைதியா இருக்கேன். எங்க அம்மா இப்படி என் தம்பியை பேசுறத பார்த்துட்டு அமைதியெல்லாம் இருக்காது. இப்போ போதாத குறைக்கு என் தங்கச்சியும் வந்துட்டு ஒரேதான் ஆட்டம் கட்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும். அதனால எங்கிட்ட எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசுமா. இஷ்டத்துக்கு பேசி வார்த்தையை விட்டுறாது, அப்புறம் அல்ல முடியாது. சரிங்க மாமா. இங்க பாரு முத்து, நீயும் எனக்கு என்ன வந்துச்சுல இனிமேலாம் இருக்க முடியாது. அப்படியெல்லாம் இருக்கவும் கூடாது. பொம்பளை பிள்ளைய பெத்தாச்சு, அதுக்கப்புறம் அவங்க பாப்பாங்க இவங்க பாப்பாங்கலாம் நினைக்காத. இப்ப பார்த்தல உன் பொண்டாட்டி 4 பேர் முன்னாடி உன்னை எப்படி பேசுறான்னு. அந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதை விட்டுட்டு அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டுலாம் நினைக்காத. இன்னைக்கு பார்த்தல அம்மாவும் தங்கச்சியுமே உன் விசேஷத்துக்கு வரல. அப்படி இருக்கும்போது அவங்க பாப்பாங்க இவங்க பாப்பாங்கன்னு நீ எதை வச்சு சொல்ற? உன் புள்ள குட்டிங்களுக்கு நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டா தான் உண்டு. நாளைக்கே எனக்கு ஒருத்தி வந்துட்டானா இப்படி என்னை செய்ய விடுவாளா? ஒருவேளை நான் செய்வேன், அவ செய்ய விடாம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால நீயும் 4-5 காசு சேர்த்து வச்சுக்கப்பா. யாரையும் எதிர்பார்க்காத. உன்னை யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு மனசு வலிக்குது, சரியா? சரிங்கண்ணே.
அப்புறம் நீயும் தாமா எல்லாம் வந்துட்டு அவங்க இவங்கலாம் பேசாத. நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும். அவனை இது வழிக்கு கொண்டு வர வழி உன் கையில தான் இருக்கு. நீ அவனை சும்மா லூசா விட்டுவிட்டு இப்ப வந்துட்டு அவர் இப்படி அப்படின்னு சொல்லி குறை சொல்றது ரொம்ப தப்பு. எதா இருந்தாலும் முளையிலே கிள்ளி எறியறது தான் நல்லது. அப்ப அவனை சும்மா விட்டுட்ட, இப்ப அவன் எதுவும் பண்ணல கண்டுக்கல வைக்கல அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கங்க. வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. சரிங்க மாமா. இந்த மனுஷன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே தெரியலையே. போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னைக்கு இப்படி பண்ண மாட்டாரு? ஐயோ எனக்கு மண்டை வெடிக்குதே. இந்த மனுஷன் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாரா? அப்படி கிளவிக்கிது போன் பண்ணி கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருப்பா அவள. ஷோ எடுத்து தொலைய மாட்டேங்கிறாரு. அவர் மட்டும் எனக்கு தெரியாம அவங்க தங்கச்சி வீட்டுக்கு மட்டும் போயிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சது அவரை உண்டுல நாக்கிடுவேன். ஐயோ வீட்டுக்கு வந்ததும் ஏதோ கோய்க்குள்ள நுழையிற மாதிரி திக்கு திக்குன்னு இருக்குது எனக்கு. ஷோ நான் மட்டும் அங்க என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன்னு தெரிஞ்சது ஒரே ஆட்டம் கட்டிடுவா. ஐயோ அப்பா. ஆத்தாக்காரி அப்ப எங்க போனா ஏது ஆனான்னு தெரியாம இங்க புலம்பிக்கிட்டு இருக்கா. இவன் பாட்டுக்கு போன நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்ப எங்க போனாரு, என்ன பண்ணாரு, எங்க என்ன ஆனாருன்னு ஒரு கவலை இருக்குதா இவனுக்கெல்லாம்? வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்ல வக்கனையா திங்க மட்டும் தெரியும். மத்தபடி யாருக்கு ஏதோ ஒண்ணுனாலும் அதை பத்தி கவலைப்படுறதே இல்ல. இந்த சந்தோஷ் என்னங்கம்மா? நானே உங்க அப்பாவை காணும் என்ன ஆனாரு ஏதானாருன்னு தெரியாம பதறிக்கிட்டு கிடக்குறேன். நீ பாட்டுக்கு போன நோண்டிக்கிட்டு இருக்கிற. அப்பா இன்ன வரைக்கும் வீடு வரலையேன்னு உனக்கு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா? அதான் சொன்னேன்மா மீட்டிங் எதுவும் போயிருப்பாரு. அவர் உங்ககிட்ட சொன்னாரா மீட்டிங் போனேன் வச்சேன்னு? நீ பாட்டுக்கு இருக்கிற எனக்கு என்ன வந்துச்சுன்னு? ஏதாவது வேணும்னா மட்டும் அப்பா வந்துட்டாரா வாங்கிட்டு வந்தாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கல. இப்ப ஆளுக்கான ஏதாவது ஒண்ணுனா என்ன பண்றது? பையனும் உன்னையெல்லாம் எதுக்கு பெத்தனே தெரியல. எனக்கு நான் வந்துச்சுட்டு இருக்கிறேன். ஏமா அவர் லேட்டா வரதுக்கு நான் என்னமா பண்ணுனேன்? டேய் ஃபோன் பண்ணி பாருடா. நான் ஃபோன் பண்ணாத எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா என்ன பண்றது? அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் செய்முறை இது செஞ்சுட்டாருன்னா முடிஞ்சது. இதே சாக்கா வச்சுக்கிட்டு எல்லாம் இங்க வந்து உட்காந்துருவாளுங்க. அப்போ உன்னோட கவலை அவங்களுக்கு செய்முறை செய்யறதா. அப்பாவுக்கு எதுவும் ஆனது உனக்கு பிரச்சனை இல்ல ஏமா? இவன் வேறடா என் வயிற்றுல கொட்டிக்கிறதுக்கு. போன பண்ணுடா உங்க அப்பாவுக்கு. பச்சைக்கிளி அவர்தான் வந்துட்டாரு போலயே. நீ உன் போனையே கட்டிக்கிட்டு அழுது. உங்க அப்பா வந்துட்டாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த போனை தீய வச்சு கொளுத்துறேன் பாரு. சப்பா இந்த அம்மா என்னதான் இப்படி இருக்கோ. ஷோ இவ கண்டுபிடிக்காம இருக்கணும். கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் என் சோழி முடிஞ்சது இன்னைக்கு. என்னங்க ஏன் இவ்வளவு நேரம்? தினமும் 4 மணி 5 மணிக்கெல்லாம் வந்துருவீங்க. இன்னைக்கு 9 மணி ஆகுது. தினமும் நேரத்துக்கே விடுவாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இப்படிதான் லேட் ஆகும். மீட்டிங் அதான் வர லேட்டு. அதுக்கே இப்படி கத்துற வாழ்னு. ஒருவேளை இந்த மனுஷன் அவ தங்கச்சி வீட்டுக்கு எதுவும் போயிட்டு வந்திருப்பாரோ? நம்ம இப்ப அப்படி கேட்க வேணாம். கேட்டா நீ எதுக்கு சொல்லலன்னு சொல்லி நம்மகிட்டே திருப்பி கேட்பாரு. நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரியே ஏன் எதுக்குன்னு கேட்போம். சரி வாங்க உள்ள. குளிக்கிறதுக்கு தண்ணி போடு, குளிச்சுட்டு வரேன். குளிக்கிறதுக்கு தண்ணியா? எதுக்கு? உடம்பு கசகசா இருக்கு, அதான் குளிக்கணும்ன்றேன். குளிச்சுட்டு உள்ள வரேன். போதுமா? என்னைக்கு இல்லாத திருநாள இது என்ன புது பழக்கம்? வீட்டுக்குள்ள வாங்கன்னா அதை விட்டுட்டு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரேன்றீங்க. வேற எங்கிட்டும் போனீங்களா? ஆமாண்டியம்மா, ஊரா சுத்திட்டு வரேன். போடுமா தண்ணிய போடு போ. இந்த மனுஷனை நம்பவே முடியாது. நாளைக்கு அவ வீட்டுக்கு போய் நானே கேட்கறேன், உன் அண்ணங்காரங்க வந்தானா காசு கீது எதுவும் கொடுத்தானான்னு. அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். அங்க மட்டும் நீ போனன்னு எனக்கு தெரியட்டும். இன்னைக்கு நீ பேசுற பேச்சுக்கு நாளைக்கு இருக்குது உனக்கு ஆப்பு. வில்லங்க முடிச்சவ ஏதோ வில்லங்கமா யோசிக்கிறாளே. ஐயோ கடவுளை, மாட்டிட மட்டும் கூடாது. நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நின்னுட்டே இருக்க. தண்ணிய போடு. முதல்ல இருந்து போன் அடிச்சுட்டே இருந்தேன். ஒரு தடவை போன் எடுத்து சொல்லிருக்கலாம்ல தண்ணி போடுன்னு. இப்ப வந்து இதுக்கு மேல நான் தண்ணி சூடு பண்ணி எவ்வளவு நேரம்? உடம்பு அலுப்பா இருக்கேன்னு உன்கிட்ட சுடு தண்ணி கேட்டேன். அது ஒரு தப்பா? நான் பச்சை தண்ணியிலே குளிச்சுக்கிறேன், நீ போ, நான் பாத்துக்கிறேன். கஷ்டப்பட்டு மாடா ஓட தேஞ்சு இந்த வீட்டுக்காக உழைச்சாலும் நம்ம ஒண்ணு கேட்டா செய்யறதுக்கு ஆள் இல்ல. சரி சரி எங்கிட்டு போறீங்க? ஷோ ஏமா? சரி இருங்க தண்ணி சூடு பண்றேன். அப்பாடா போயிட்டா. எப்படியோ கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சனால அவளும் நான் கோவமா இருக்கேன்னு நினைச்சிட்டு போயிட்டா. ஐயோ கடவுளே, எப்படியும் நான் மாட்டிடக்கூடாது. கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு விஷயம் செய்யறதுனா கூட பயந்து செய்யறதா இருக்கு.